கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு முறை கூட உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கலைந்து போகும் வேஷம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை 4 நாட்களை நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு அதே வசனத்திலிருந்து தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறிய வேண்டும் என்கிற தலைப்பில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கொத்த அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாத அல்லது இந்த வேஷத்தை கலைத்து போட்டு கிறிஸ்துவின் மகிமையான சாயலை தங்களிலே தரித்து கொண்டு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையார் இரண்டாவதாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நமக்கு நன்மை வருகிறதான வேளையிலே அல்லது வருவதற்கான வழிகள் வருகிறதான வேளையில் இந்த நன்மை எங்கிருந்து யாரால் வருகிறது என்பதை நீங்கள் நிதானித்தறிய வேண்டும். காரணம், தேவனுடைய நன்மையும் உண்டு, சாத்தானுடைய நன்மையும் உண்டு. உலகம் முழுவதும் யாருக்குள்ளாய் கிடக்கிறது? பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வாழ்ந்ததான வேளையில் சாத்தான் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தினான். அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடையதான 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நன்மையை என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இனி சாத்தானுடைய கரத்தில் தான் இந்த உலகம் இருக்கு என்பதற்கு சான்று என்ன? அவனிடத்தில் என்ன நன்மை அப்படி இருக்கிறதுனா, மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக வாழ்ந்ததான வேளையிலே நடந்த ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. உலகம் யார் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது? சாத்தான் மூலமாகவா ஆண்டவர் மூலமாகவா? சிருஷ்டித்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் அவர் மூலமாய் தான் சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி சிருஷ்டித்த தேவகுமாரனிடத்திலே அவன் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்க. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து 9வது வசனம், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து, அதாவது தரையோடு கூட முகங்குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இயேசு இப்ப கேட்டிருக்கலாம், இல்லையே இதெல்லாம் உனக்குரியது இல்லையே, எனக்குரியது தானே, நான் தானே சிருஷ்டித்தேன், அப்படியானால் நீ ஏன் என்னிடத்துல நான் உமக்கு தருவேன் என்று சொல்லுகிறாய் என்று கேட்டிருக்கலாம். இயேசு கேட்கல. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தினுடைய நன்மைகளை ஆதாமுனுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆதாம் எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விலக்கி வைக்கப்பட்டதான கனியை புசித்து தேவ மகிமையை இழந்து பாவ சாயலும் மாம்ச சாயலுமாய் மாறினானோ, இப்பொழுதே இந்த உலகம் முழுவதும், உலகத்தின் நன்மைகள் முழுவதும் யாருக்கிட்ட போயிட்டு? சாத்தானிடத்தில் போயிட்டு. சிலர் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லி கார்களில் எழுதி வைத்திருப்பார்கள். சிலர் வீட்டில் பெருசாக எழுதி வச்சிருப்பாங்க. சிலர் அப்பப்போ இந்த வார்த்தைகளை, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, எங்களுக்கு செழிப்பை உண்டு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வசனத்தை தவறாய் புரிந்து கொள்கிறவர்கள் உண்டு. இந்த வசனம் எந்த செழிப்பை குறிக்கிறது? நம்முடைய ஆத்துமாவிலே ஏற்படுகிற ஆவிக்குரியதான செழிப்பை தான் அந்த வசனம் காட்டுகிறது. அப்படி உலகத்தில் கர்த்தரை நம்புகிறவன் எவனும் செழிப்பானாயிருந்தால், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பணக்காரர்கள் எல்லாம் எப்படி செழித்திருப்பார்கள்? ஒரு சிலர் தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப இவர்களுக்கெல்லாம் செழிப்பை கொடுத்தது அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையானா
இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பிசாசின் மேல் நம்பிக்கை வைத்து பிசாசை ஆராதிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆகையினாலே செழிப்பு வருகிறது. அப்போ நீங்கள் இப்படி நினைக்கலாம், நம்ம அப்படி போனால் நல்லா இருக்குமே, நமக்கும் அவன் செழிப்பை தருவானேன்னு. செழிப்பை தந்ததை போல தருவாங்க. நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிற அதே நேரத்தில் எல்லாவற்றையும் உரிந்தெடுத்து கொண்டு உங்களை எங்கே கொண்டு போய் விடுவான் தெரியுமா? நடுத்தெருவில் விட்டுருவான். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்க்கலும் வாழ்ந்து கெட்டு போனவர்கள் தான் அதிகம். பிசாசுக்கு ஒரு காரியம் உண்டு. நாம் 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன், இன்னொருவன் 15 ரூபாயை கொடுத்து அவனை நாசம் பண்ணிருன்னு சொன்னா அவன் என்ன நாசம் பண்ணிடுவான். அப்ப நீங்க தேவனுடைய நன்மை என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும், சாத்தானுடைய நன்மை என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க தேவ கற்பனையை மீறி நடக்கிறதான வேளையில உலகத்திலே சில உயர்வுகள் உங்களுக்கு வருகிறதே, ஆனால் அது சாத்தான் உங்களுக்கு கொடுக்கிற உயர்வு. கடைசி வரைக்கும் தேவ கற்பனைக்கு நேராய் திரும்பி தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ விட மாட்டான். தேவனுடைய நன்மை என்ன என்கிறதை பகுத்தறிகிற அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்தால் மட்டுமே தேவனுடைய நன்மையை சுதந்தரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுக்காக உண்மையும் உத்தமமாய் வாழுகிறவர்களாயிருப்போம். அல்லேலூயா. சாத்தா இந்த உலகத்திற்குரிய நன்மையை மட்டும்தான் உங்களுக்கு தர முடியும். ஆனால் அதுல போதும் என்கிற மனம் கடைசி வரைக்கும் நமக்கு வராது. அவன் பண ஆசையும் பொருள் ஆசையும் நமக்குள்ளாய் பெருக பண்ணி நம்மை இரட்டிப்பான நரகத்தின் மகனாய் மகளாய் மாற்றிக்கொண்டே இருப்பான். விக்கிரகாராதனை ஆகிய பொருள் ஆசையை, எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பண ஆசையை நம்மிலே பெருக பண்ணி கொண்டே இருப்பான். ஆனால் தேவன் நன்மை தரும்போது நமக்குள்ளால என்ன இருக்கும் தெரியுமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரையிலான வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி நமக்குள்ளாயிருக்கும். போதும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கமும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். போதும் என்று இருக்க கடவோம். அல்லேலூயா. அந்த ஒரு திருப்தி இருக்கும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்க 6ல இருந்தே வாசிங்களேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நல்லா கவனிங்க, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அது உண்மையிலும் உண்மை. நீ ஒன்றும் வரும்போது என்ன பண்ணல, கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போவது இல்லை. நிச்சயம் கர்த்தர் தருகிற நன்மை நமக்கு உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுக்கும் போது நான் முதல்ல சொன்ன வசனத்தை மறுபடி சொல்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல என்ன சொன்னாரு? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றென்று தாரும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வனாந்திரத்திலே நடத்துகிறதான வேளையில பரலோகத்தின் தேவன் அதை தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அன்றென்று நான் உங்களை நடத்துவேன். ஆமென். ஒவ்வொரு நாளின் அதிகாலை வேளையிலும் அவர்களுக்கு தேவையான அப்பம், உலகத்தில் வாழ்றதுக்கு தேவையான நன்மைகள் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. ஆமென். அவர்கள் தேவனால் போஷிக்கப்பட்டார்கள், தேவனால் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். ஏன்? தேவனாலேயே உடுத்தப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுடைய வஸ்திரம் பழசாய் போகவில்லை, அவர்களுடைய பாதரட்சையின் வார் அறுந்து போகவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப தேவன் அவருடைய நன்மைகளை கொடுத்து என்ன பண்ணினாரு? தேவ ஜனங்களை நடத்த ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய நன்மை போதாது என்கிறதான ஒரு எண்ணம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், கற்பனைக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், தேவனாலே கொடிய தண்டனைக்குட்பட்டார்கள். அருமையான தேவன் சபையே, நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆழமாக சொல்கிறார். அல்லேலூயா. உண்டானவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல, எல்லாம் தேவன் தான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அப்ப நீங்க கேட்கலாம், நாம் பணத்தை சம்பாதித்து பணக்காரனாக இருப்பது பாவமா என்று. இல்லை,
தேவன் உங்களை வசதி வாய்ப்புகளோடு கூட இருக்க வைத்தாரே ஆனால் அதை உங்களுக்கு தேவன் தரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அந்த வசதி வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் தேவனை விட்டு விலகுகிற இருதயமுடையவர்களாய் மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. பணம் வரும்போது, பொருள் சேரும்போது, வசதி வாய்ப்புகள் வரும்போது உங்களுடைய இருதயம் என்ன பண்ணிடக்கூடாது? தேவனை விட்டு அகன்று போய்விடக்கூடாது. தேவனை இன்னும் கிட்டி சேருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இங்கே சொல்ல விரும்புவது என்ன? கற்பனைக்கு புறம்பான முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வந்தால் அது தேவன் அருளுகிற நன்மை அல்ல. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப கற்பனையின் படி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் இப்படியாக சொல்கிறது. அதாவது தேவனுடைய நன்மை வருவதற்கு காத்திருக்கிற, தேவனுடைய நன்மைதானோ என்று சொல்லி பகுத்தறிகிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. தேவனிடத்திலே அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகள் உண்டு. அல்லேலூயா. அது தேவனாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள். அல்லேலூயா. தேவ ஜனத்திற்கு என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது என்ன? தூதர்களுடைய மன்னாவை ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது தூதர்களின் மன்னாவினாலே அவர்களை என்ன பண்ணினார்? போஷித்தார். அப்ப கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிற நன்மைகள் அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வேத வசனம் சொல்லுகிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை அவர்களுடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயம் சிந்தித்து உணரவில்லை. காணவில்லை, கேட்கவில்லை, உணரவில்லை. ஆகையினாலே சாத்தான் வைத்திருக்கிற நன்மைகளை தேடி போய் கற்பனைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு விரோதமாக இருதயத்தை கடினப்படுத்தி பின்முதுகை காண்பித்து தேவன் விரும்புகிற வாழ்க்கை அல்ல, அவர்கள் விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் கூட இன்னைக்கு எதை யோசிக்கிறார்கள்? வசதி வாய்ப்பான வாழ்க்கைகளை யோசிக்கிறார்கள், அதை விரும்புகிறார்கள். ஆனால் இது தேவனுடைய நன்மையா சாத்தானுடைய நன்மையா பகுத்தறிவதற்கு மனதற்றவர்களாக இருக்கிறார்கள். நம்ம கற்பனையின் படி வாழுகிற வாழ்க்கையில் நமக்கு வருகிற நன்மைகள் போதும், அது தேவன் தருகிற நன்மை. கற்பனைக்கு புறம்பாய் வாழ்ந்து நீங்கள் நன்மைகளை தேடுவீர்களே ஆனால் தேவனுடைய நன்மை ஒருபோதும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்ப தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் உண்டு. அவைகளை காண்கிற கண்கள் வேண்டும், கேட்கிற காதுகள் வேண்டும், சிந்தித்து உணர்கிற இருதயம் வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அப்ப அன்பு கூறுகிறவர்கள் யார்? கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டு நடக்கிறவர்கள் தான் அவரிடத்திலே அன்பாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சாத்தானுடைய நன்மை எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது? இயேசு கிட்ட என்ன சொன்னான்? சாத்தானுடைய நன்மை உலகத்திலே இருக்கிறது, உலகம் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அப்ப தேவனுடைய நன்மை எங்கே இருக்கிறது? பரலோகத்திலே இருக்கிறது. யாக்கோபு 1:17 நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் வேதம் தெளிவாக சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் நன்மையாக. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளம் எந்த நன்மையை எதிர்பார்க்க வேண்டும்? பரத்திலே ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிற நன்மை, பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மை, ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை. அந்த நன்மையை காணும்படி கர்த்தர் என்னுடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். அந்த நன்மையை குறித்து கேட்கும்படி கர்த்தர் என்னுடைய செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். அந்த நன்மையை உணரும்படி இருதயத்தை உணர்வுள்ளவர்களாக மாற்றும்படி தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும்.
அப்ப தேவனுடைய நன்மையை பரத்திலே ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிற தேவனுடைய நன்மையை காண்கிற கண்களை உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். கேட்கிற காதுகளை உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். சிந்திக்கிற உணர்கிற இருதயத்தை உடையவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அதுதான் பகுத்தறிகிறது. தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். யாருடைய மனம் புதிதாகிறதோ அவர்கள் பகுத்தறிவார்கள். யாருடைய மனம் பழைய மனுஷனுடைய சுபாவங்களினாலே நிரம்பி இருக்கிறதோ அவர்களால் பகுத்தறிய முடியாது. ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் தோட்டத்திலே கொடுத்திருந்தார். அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்தவைகள் போதும் என்கிற மனதில்லாமற் போயிற்று. ஆகையினால் அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விலக்கி வைக்கப்பட்டவைகளை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள துணிந்தார்கள். கடைசியில் கர்த்தர் கொடுத்த நன்மையை என்ன பண்ணினாங்க? இழந்து போனார்கள். நீ இன்னி உன்னுடைய முகத்தின் வியர்வை நிலத்திலே சிந்த பாடுபடுவாய். அதுக்காக தான் இயேசு அதிலிருந்து மீட்பு கொடுக்கும்படியாக தான் கிறிஸ்தமனே தோட்டத்தில் இரத்தத்தின் பெருந்துளிகள் வியர்வைகளாய் சிந்துகிற அளவிற்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவை நோக்கி ஜெபித்தார் கரங்களை கொட்டி. அந்த சாபம் மாறும்படியாக இயேசு நமக்கு சாபமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப பரத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மை அது தேவனால் உண்டாகிற நன்மை. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மை. இனி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நான் என்னைக்கும் இப்படிதான் இருக்கணுமா? நான் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் உண்மையாய் நடந்து பாருங்கள். கற்பனையை கை கொள்ளுதலாகிய தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் இருந்து பாருங்கள். தேவன் ஒருபோதும் உங்களுக்கு நன்மை குறையாதபடிக்கு எல்லா நன்மைகளின் பரிபூரணத்தினாலும் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அனுபவித்து வாழ்வதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு என்ன பண்ணுகிறாரா? சம்பூரணமாய் கொடுக்கிறார். சாத்தான் கொடுக்கிற நன்மையில என்ன இருக்காது? சம்பூரணம் கடைசி வரைக்கும் இருக்கவே இருக்காது. தேவன் கொடுக்கிற நன்மையில என்ன இருக்கிறது? குறைவில்லாத மனுஷனை திருப்தி ஆக்குகிறதான சம்பூரணம் என்கிற ஒரு ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. சம்பூரணம் என்கிறது ஆசீர்வாதம். இன்னைக்கு பண ஆசையும் பொருளாசையும் தான் மனுஷனை யாரா மாற்றுகிறது? மனுஷிய யாராய் மாற்றுகிறது? மிருகமாக மாற்றுகிறது. அவர்களுடைய மனுஷீகத்திற்கேற்ற சுபாவத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். மற்றவர்களை எப்படியாகலும் ஏமாற்ற வேண்டும், எப்படியாகலும் மேலே வந்துடணும், எப்படியாகலும் பணத்தை சம்பாதிக்கணும். முழு கான்சன்ட்ரேஷன் அதுக்கு மேலே தான் வைக்கிறாங்க. எதில்? நீங்கள் கேட்கலாம், நல்ல வழியில் கூட சம்பாதிக்க கூடாதான்னு. முழு கான்சன்ட்ரேஷன் அதுக்கு மேலே வச்சுட்டீங்கன்னாலே அதுக்கு பேர் விக்கிரக ஆராதனை. அது அருவருப்பானது தேவனுடைய பார்வையிலே. அது நம்மை நரகத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறது. அவரே சொல்லி இருக்கிறார், நான் உன்னை பலுகி பெருக பண்ணுவேன், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன். அவர் கண்ணோக்கும் போது நீ என்ன பண்ணுவ? பலுகி பெருகி வர்த்திக்கப்படுவாய். அல்லேலூயா. அவர் உன்னை உயர்த்துகிற உயர்வு போதும் என்றிருங்கள். வேதம் சொல்கிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த பரத்திலிருந்து இறங்கி வருகிற கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற 3 நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. ஒன்று ஆவிக்குரிய நன்மை, இன்னொன்று பூமிக்குரிய நன்மை, இன்னொன்று சரீர பிரகாரமான நன்மை. சாத்தான் ஆவிக்குரிய நன்மையை கொடுக்க முடியாது, சரீர நன்மையை சாத்தான் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி கொடுத்தாலும் அது நிலை உள்ளதாக இருக்காது. ஒருவேளை பூமிக்குரிய நன்மையை அவன் கொடுத்தாலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் உங்களை நம்பிக்கை உடையவர்களாய் மாற்றி உங்களை இரட்டிப்பான நரகத்தின் பிள்ளையாய் அவன் மாற்றி விடுவான். பணம் சேராதது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு ஒரு 100 ரூபாய் இதுவரைக்கும் சேர்த்து பழக்கம் இல்லாதவங்களுக்கு 100 ரூபாய் சேர்ந்தா போதும். அந்த 100 ரூபாயை இன்னும் பெருக்குவதற்கு என்ன வழி? அதுக்கு மேலே முழு கவனத்தையும் செலுத்துகிறோம். அப்ப நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல், பொட்டு
தத்தரித்து போகிற ஐஸ்வர்யத்தின் மேல், இன்றைக்கு இருந்து நாளைக்கு காணாமற் போகிற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவனை, இந்த தேவனிடத்தில் நம்முடைய இருதய நம்பிக்கையா இருக்க வேண்டுமோ அந்த நம்பிக்கையை அவமாக்கி போடுகிறோம். அல்லேலூயா, ஆமென். நமக்கு சாபம் வர்றதுக்கு காரணம் என்ன? நான் பல முறை சொன்ன காரியம்தான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நான் உலகத்தாருடைய வாழ்க்கையில் கேட்கல, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி சாபம் வருகிறதா? மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுடைய மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தனக்கு புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுடைய மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது உண்மை, அது உண்மையிலும் உண்மை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற தேவனுடைய பிள்ளைகள் கூட தங்களுடையதான பணத்தை வட்டிக்கு கொடுத்து பெருக்குகிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். வேதம் நமக்கு இப்படியா சொல்கிறது? தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும். ஷார்ட்கட்டில் வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கு வழி என்ன? ஷார்ட்கட்டில் பெரியவனா மாறுறதுக்கு வழி என்ன? இன்னைக்கு மற்றவர்களுக்கு ஒப்பிட்டு தான் நம்முடைய வாழ்க்கையை வாழுறோம். நான் சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிறதுல நல்லா தேவைக்கு புசிங்க, தேவைக்கு உடுத்துங்க, கர்த்தருக்கு நன்றி உள்ள ஒரு மகிமையான வாழ்க்கை வாழுங்க. அதுக்கு மேல நீங்க சேர்த்து வைக்கிறதுனால ஐஸ்வர்யம் அதை சேர்த்து வைக்கிறவனுக்கு எதுவாக இருக்கிறது? கேடுண்டாக்குகிறதா இருக்கிறது. நீ ஒன்றும் கொண்டு வந்தது கிடையாது, ஒன்றும் கொண்டு போவதும் கிடையாது. அதுக்காக சேர்த்து வைக்க கூடாதான இல்ல, சேர்த்து வைங்க வேண்டான்னு சொல்லல. அது தேவநாம மகிமைக்காக சேர்த்து வைங்க. அதுக்கு மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க. அதுக்காக பட்டினி கிடந்து புசியாமல் குட்டியாமல் இருந்து சரியா உடுத்தாம இருந்து நீங்க சேர்த்து வைக்கவே கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகளின்படி சாப்பிடுங்க, உடுத்துங்க. இந்த உலகத்துல கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று சந்தோஷமாய் வாழுங்கள். மீதி இருக்கிறத சேர்த்து வைங்க. அதுவும் தேவ நாம மகிமைக்குரியதாக இருக்கட்டும். சேர்த்து வைக்கிற சேமிப்பின் மேல் என்ன பண்ணிடக்கூடாது? நம்பிக்கை வந்து விடக்கூடாது. ஆமென். அப்ப கர்த்தர் கொடுக்கிற 3 நன்மைகள். ஒன்று ஆவிக்குரிய நன்மை. சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களில், அதாவது உம்முடைய சமூகத்தில் நான் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்தாலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அல்லேலூயா. அப்ப அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மை. என் வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடாக இருக்கிறது. அந்த வீட்டில் கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்? மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆலயத்திலிருந்து உண்டாக்குற நன்மை என்பது எதற்கு நான் ஒப்பிடுகிறேன்? ஆவிக்குரிய நன்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய நன்மை. அந்த நன்மையை சாத்தானால கொடுக்கவே முடியாது. அந்த நன்மையை உங்களுடைய சுய முயற்சியினால நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அந்த நன்மையை உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை கொடுத்து நீங்கள் விலைக்கிரயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அந்த நன்மையை கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி உங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பும் போது சிறு பிள்ளைகளை போல மாறுகிற ஒரு நன்மை. அந்த சிறு பிள்ளைக்கு என்ன இருக்காது சொல்லுங்க? கவலையே இருக்காது. சிறு பிள்ளையை போல கள்ளங்கபடமற்ற கவலையற்ற ஒரு வாழ்க்கை எங்கிருந்து உண்டாகிறது என்றால் உங்களுடைய மனம் திரும்பி குணப்படுகிற காரியங்களில் இருந்து. அல்லேலூயா. அப்ப நீங்க மனம் திரும்பினது உண்மைன்னா அவர் தம்முடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறது உண்மைன்னா உங்களுடைய மனம் திரும்புதல் பூரணமானதே. ஆனால் நீங்கள் மனம் திரும்பின காரியங்களிலே
வாழ்க்கையில குணப்பட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாயிருந்தால் கவலையற்ற மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உங்களுடைய ஆவிக்குரிய நன்மையாக கர்த்தர் முதலாவது தருகிறார். நான் அடிக்கடி சொல்வேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, ஒருத்தி சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, ஒரு குடும்பம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் கொடுக்கிற மிகவும் முக்கியமான 2 நன்மைகள் என்ன? ஒன்று ரட்சிப்பின் சந்தோஷம், இன்னொன்று ரட்சிப்பின் சமாதானம். அதனாலதான் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிறபடி நான் கொடேன். ஆமென். உலகம் கொடுக்கிறபடி எல்லாம் நான் கொடுப்பது. உலகம் உங்களுக்கு நான் கொடுக்கிறது திரும்ப கொடுக்க முடியாது. ஆமென். நான் கொடுக்கிறது என்னால் உருவாக்கப்பட்டவைகள் என் ஜனங்களுக்காக. ஆவிக்குரிய நன்மை. இனி ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஆவிக்குரிய நன்மை அது. ஆமென். அந்த ஞானஸ்நானம் என்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பாவங்கள் போக்க கழுவப்படும்படியாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பழைய மனுஷனை தண்ணீர் கடியில் அடக்கம் பண்ணிக்கிட்டு புதிய மனுஷனாக எழும்புகிறது உண்மையானால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து என்கிற ஆவிக்குரிய நன்மைக்கு நம்ம சொந்தக்காரங்களா மாறுகிறோம். அல்லேலூயா. கலாத்தியர் 3:27 அப்படி சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அவரை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். மனம் திரும்பி குணப்படும் போது என்ன பண்றோம்? மகிழ்ச்சியும், அதாவது சந்தோஷமும் சமாதானமும் உள்ள வாழ்க்கைக்கு பங்காளிகளாய் மாறுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தோஷமும் சமாதானத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஆனா உங்க மனம் திரும்புதல் உண்மையா இருக்கணுமே. உங்க மனம் திரும்புதல் மாய்மாலமே ஆனதே ஆனால், உங்களுடைய மனம் திரும்புதலை வேஷம் தரிக்குமே ஆனால், உங்களுடைய மனம் திரும்புதலிலே குணப்படாத சுபாவங்கள் இருக்குமே ஆனால், உங்களுடைய ஞானஸ்நானத்திலே பழைய மனுஷனுடைய சுபாவங்களை நீங்கள் அடக்கம் பண்ணவில்லை ஆனால் சொல்லுகிற இந்த நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஆலயத்தில் தான் இருப்பீங்க, இந்த நன்மைகளுக்கு நீங்கள் தூரமானவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மனம் திரும்பும் போது மகிழ்ச்சி, அதாவது உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் பெறுறேன். ஞானஸ்நானம் எடுக்கும் போது கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அபிஷேகம் என்கிற நன்மையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய நன்மையில பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெறலைன்னா நான் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் வருகிறதான வேளையில புதிதாக்கப்படுதல் என்கிற ஒரு நன்மை எனக்கு உருவாகிறது. அதாவது ஆவியின் கனிகள் நிறைந்தவனாய் நான் மாறுகிறேன். அப்ப அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லியும் எனக்குள்ளால அந்த புதிதாக்கப்படுதல் என்கிறதான அனுபவம் வந்து அந்த ஆவியின் கனிகள் எனக்குள்ளால இல்லைன்னா என்னுடைய அபிஷேகம் சரியில்லைன்னு அர்த்தம். அபிஷேகம் சரியன்னா அவருக்கு பேரே என்னது? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் உண்மையா இருந்தா நம்ம செய்கிற தவறு, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தவறே செய்திருக்கலாம், ஆனால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த தவறை செய்துவிடக்கூடாது என்பதிலே ஜாக்கிரதையா இருக்கிறார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அது நீங்க பாவம் செய்கிறதான வேளையில வார்த்தையினாலோ கிரியையினாலோ பார்வையினாலோ சிந்தையினாலோ கரைப்படுத்திக் கொள்கிறதான வேளையில உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் துக்கம் அடைகிறார். நீங்க என்ன செய்தாலும், என்ன பேசினாலும், எதை நடப்பித்தாலும் உங்களுக்குள்ளால இருக்கிற ஆவியானவர் துக்கம் அடைந்து உங்களுக்குள்ளால இருக்கிற சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணும். நான் சொல்றேன், உனக்குள்ளால இருக்கிற ஆவி சரியில்லை. உனக்குள்ளால இருக்கிற ஆவி சரியான ஆவியே, ஆனால் நீ தவறு செய்தா அது உனக்கு சுட்டி காண்பிக்கும். வார்த்தை ஆனாலும் சரி, இந்த இடத்துல நீ என்ன பண்ணன, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரிய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, உண்மையான ஆவிக்குரிய நன்மைகளுக்கு நீங்கள் பங்காளிகளாய் மாறும்போது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நமக்குள்ளால வரும்போது என்ன பண்ணுகிறது? நமக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. அடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நன்மை. நீங்களே உங்களை என்ன பண்ணிக்கிட முடியாது, பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்தாலும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருப்பதற்காக. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. புதிதாக்குதல்.
அந்த ஆவியானவருடைய புதிதாக்குதல் வரும்போதுதான் பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் மாறுகிறோம். வார்த்தைகளிலே, பார்வைகளிலே, சிந்தைகளிலே, செயல்களிலே எல்லாவற்றிலும் என்ன பண்ணும்? கிரியைகள் எல்லாம் பரிசுத்தமானதாய் மாறும். ஆணையிட்டதிலே உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் நீங்கள் தவறாதிருக்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாகும். அல்லேலூயா. உங்களுடைய கிரியைகளினாலோ வார்த்தையினாலோ மற்றவர்களை என்ன பண்ண மாட்டீங்க? காயப்படுத்தி உங்களை நீங்களே தீட்டுள்ளவர்களாய் மாறிக்கொள்ள மாட்டீர்கள். ஏன்னா பரிசுத்தம் என்கிற ஆவிக்குரிய நன்மைக்கு எந்த மனுஷன் எந்த மனுஷி பங்காளியாக தங்களை விட்டு கொடுத்திருக்கிறார்களோ அவருடைய ஆவிக்குரிய நன்மையாகிய பரிசுத்தத்தை யார் சுதந்தரித்திருக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவார்கள். வேதம் சொல்கிறது, அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவனாயிருக்கட்டும். அப்ப அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், இன்னும் பரிசுத்தம். கிறிஸ்துவின் பரிசுத்தத்திற்கு ஒப்பான பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அந்த பரிசுத்தம் என்பது தேவன் தருகிற ஆவிக்குரிய நன்மை. நீங்க பரிசுத்தம் பரிசுத்தம்னு பேசலாம், அந்த நன்மையை பெற்றுக்கொண்டதை காத்து கொள்ளாமல் நீங்க பேசுனீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க வார்த்தையில நீங்க பெரிய நீதி உள்ளவர்களை போல உங்களை அடையாளம் காட்டலாம், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, என்னுடைய மனம் திரும்புதலில் குணப்படுதல் என்னை குழந்தையை போல மாற்றுகிறது, நல்ல சுபாவம் உடையவனாக மாற்றுகிறது. அல்லேலூயா. என்னுடைய ஞான ஸ்நானம் என்னை கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறவளாக மாற்றுகிறது. என்னுடைய அபிஷேகம் என்னை புதிதாக்கி ஆவியின் கனிகள் நிறைந்தவனாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ என்னை தூண்டுகிறது. என்னுடைய பரிசுத்தம் என்னை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. ஆமென். அடுத்த ஆசீர்வாதமே அதுதான். பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பிக்கும் போது அடுத்த ஆவிக்குரிய நன்மை எதுன்னு கேட்டீங்கன்னா தேவ சாயல். ஆமென். அல்லேலூயா. தேவ சாயல நான் இந்த உலகத்தில் வாழும் போதே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவேன். நிறைய சொல்லுவாங்க இயேசுவின் வருகையில மறுரூபமாவோம். யார் தெரியுமா மறுரூபமாவாங்க? இந்த உலகத்தில் நீ வாழும்படி வாழ்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் உன்னுடைய பரிசுத்தத்தில் பூரணமடைந்து தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலிலே வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறவர்களை. ஆமென். நீ இயேசு வர்ற அன்னைக்கு தான் ஒரேடியா பரிசுத்தம் வருது, தேவ சாயல் வரும்னு நினைச்சிடக்கூடாது. எதுக்கு? சபையாகிய கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு கர்த்தர் உன்னை கடிந்து கொள்கிறார், சிட்சிக்கிறார், சிட்சைக்கு ஏதுவான போதனைகளை கொடுக்கிறார்னு கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாய் தேவ சாயலிலே பூரணம் அடையும்படியாக. அல்லேலூயா. அந்த தேவ சாயல் என்கிறதான அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னை மகிமையான பரலோகத்திற்குள்ளாய் கொண்டு போய் சேர்க்கிறது. கரங்களை கொட்டி அந்த மகிமையான பரலோகம் என்பதை சாத்தான் எனக்கு தர முடியாது. மகிமையான பரலோகம் என்பதை என்னுடைய சுய முயற்சிகள் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. இந்த மகிமையான பரலோகம் என்பதை நான் நம்புகிறதான பாரம்பரியங்கள் எனக்கு கொடுக்க முடியாது, உலகம் கொடுக்க முடியாது, உறவுகள் கொடுக்க முடியாது. அது தேவனால் மட்டுமே எனக்கு கொடுக்க முடியாமே. அது தேவன் எனக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய நன்மை, மிகப்பெரிய ஆவிக்குரிய நன்மை. அதுக்காக தான் சபைக்குள்ளால கொண்டு உங்களை என்னை வச்சு என்ன பண்றாரு? சபை என்கிறது 3 பாட்டை பாடி கொஞ்ச நேரம் உணர்ச்சியை வெளிப்படுத்தி ஆராதிக்கிறோம் என்கிற பெயர்ல உணர்ச்சியை வெளிப்படுத்தி நம்முடைய தசம பாகங்களையும் காணிக்கையும் கொடுத்து விட்டு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி சொல்லுகிறத ஒரு காதுல கேட்டு மறு காதுல விட்டு விட்டு மனம் போல போய் வாழுவதற்கல்ல சபை. சபை என்பது பரலோக ராஜ்யத்தின் சொந்தங்களாய் உங்களை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறாரு. அப்படி மாற்றாத சபைகள் சபைகள் அல்ல. உலக ஆசீர்வாதங்களை மட்டுமே அடையாளம் காட்டுகிற சபைகள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் தருவார். இதையெல்லாம் இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கலாம். இதை குறித்து ஒருத்தன் பிரசங்கிக்கிறான்னா
நம்பிராத. எவன் உனக்கு மகிமையான பரலோகத்திற்கு போகிற வழியை உனக்கு காண்பிக்கவில்லையோ, அவன் எவனாயிருந்தாலும் சரி, பிரசங்கிக்கிற நானாயிருந்தாலும் சரி, பரலோகத்திற்கு போகிறதான வழியை நான் உனக்கு காமிக்காம, பரலோகம் என்கிற தேவன் கொடுக்கிற நன்மையை உனக்கு அடையாளம் காண்பிக்காமல் நான் பிரசங்கிக்கிறேனே, ஆனால் எனக்கு காணிக்க தான் முக்கியம், எனக்கு தசம பாகம் தான் முக்கியம், என் சபையில திரளான ஜனங்கள் வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய வசதி வாய்ப்புகளுக்காக பரலோகத்தை மறைத்து நான் பிரசங்கிக்கிறவனாயிருந்தால், அல்லேலூயா, நீ எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போகலான்னு சொல்லி சொல்லுகிறவனாயிருந்தால் கண்டிப்பா யோசிச்சிரு, நான் ஆண்டவருக்கு ஆளே கிடையாது. ஏன்னா தேவனுடைய திட்டம் நீங்க எங்க போய் சேர வேண்டும்? பரலோக ராஜ்யம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு தான் ஆண்டவர் சுவிசேஷத்தை ஆரம்பிச்சார். சுவிசேஷம் என்பது கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார் என்கிறதல்ல. சுவிசேஷத்தினுடைய முழுமை என்பது, ஆமென், சுவிசேஷம் எனக்கு கொண்டு வருகிற நன்மை என்பது பரலோகம். அதை தான் ஆண்டவர் எனக்கு அடையாளம் கட்டினார். இப்ப பரலோகம் என்கிற நன்மைக்கு என்னை பாத்திரவானாய் மாற்றின, ஆவிக்குரிய நன்மைக்கு என்னை பாத்திரவானாய் மாற்றின ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? ஹல்லேலூயா, நித்திய ஜீவன் என்கிற நன்மையை தருகிறார். கரங்களை கொட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நன்மைகளுக்காக தான் தேவனுடைய பிள்ளையே, அன்பு வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரி, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நன்மைகள் தான் உங்களுக்கு முக்கியம். இந்த நன்மைகள் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியா சொல்றேன், இந்த ஆவிக்குரிய நன்மையின் பரிபூரணம் என்ன? என்னுடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. கரங்களை கொட்டி, கரங்களை கொட்டி ஹல்லேலூயா. ஆதி சபைகள் எல்லாம் அதை தான் அடையாளம் காட்டித்தது. பாதியில வந்த சபைகள் தான் இதையெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை குணமாக்குவார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி உலகத்தை மட்டும் அடையாளம் காண்பித்தது. அப்ப ஆவிக்குரிய நன்மையை மட்டும்தான் கர்த்தர் தருவாரா? இல்லை, பூமிக்குரிய நன்மை என்கிற ஒன்றை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய நன்மையை சுதந்தரிக்கிற மனுஷனுக்கு பூமிக்குரிய நன்மை என்கிற ஒன்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில, கர்த்தர் நன்மையானதை தருவார், அவர் இந்த பூமிக்குரிய நன்மைகளை உங்களுக்கு தரும்போது நீங்கள் வாழுகிற தேசம் உங்களுக்கு அதன் பலனை கொடுக்கும். அப்ப ஆவிக்குரிய நன்மை மட்டுமல்ல, இந்த பூமியிலே வாழுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிற பரலோகத்தின் தேடுதல் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே, தேசம் பலன் கொடுக்கத்தக்கதாக நான் உனக்கு பூமிக்குரிய நன்மையை தருவேன். ஆமே, நான் உனக்கு பூமிக்குரிய நன்மையை கொடுக்கிறதான வேளையில் நீ வாழுகிற தேசம் அதனுடைய பலன்களை உனக்கு கொடுக்கும். இயேசு சொல்லும்போது சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவர் ஆகிய இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அதாவது ஆவிக்குரிய நன்மைகளை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய நன்மைகளை சுதந்தரித்து பூரணராகும் போது எல்லாம் உங்களுக்கு, பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மேலாக அதிகமாய் கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கும். நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு கூட கூடையா கொடுப்பார். எப்பொழுதுமே நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கும் அதிகமான கிரியை நடப்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனா என்னுடைய தேடுதல் எதுவா இருக்கணும்? ஆவிக்குரிய நன்மைகளை தேடுதலாக இருக்கணும். அப்பா ஆண்டவர் எனக்கு பூமிக்குரிய நன்மைகளையும் தருவார். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12:8 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்கலாம். பூமிக்குரிய நன்மைகளை எப்படி கர்த்தர் தருகிறார்? 12வது வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஜனங்களுக்கு அல்ல,
ஏன்னா ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ ஜாதிகள்கிட்ட போய் கடன் வாங்காதிருப்பாய். தேவன் பூமிக்குரிய நன்மையினால் நம்ம நிரப்பும் போது நடக்கிற ஒரு காரியம், ஏற்ற காலத்திலே, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க, ஏற்ற காலத்தில், காலம் தவறாமல், அதன் காலங்களிலே அவர் சகலவற்றையும் எப்படி செய்கிறாரா? நேர்த்தியாய் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. காலம் தவறாமல் ஏற்ற காலத்தில் மழை பெஞ்சு, உனக்கு ஆசீர்வாத மழை பெஞ்சு தேசம் தன் பலனை கொடுக்கத்தக்கதாக நீ கையிட்டு செய்கிற, நீ என்ஜினியராயிரு, நீ சாதாரண விவசாயியாக இரு, ஃபார்மர், நீ தொழில் செய்கிறவராக இரு, நீ வியாபாரம் செய்கிற மனிதனாய் மனுஷியாயிரு, சாதாரண வேலை பார்க்கிறதான மனிதனாயிரு, மனுஷியாயிரு, கூலி வேலை செய்கிறவனாயிரு. நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி, ஆமே, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்மேல் வானத்தை திறந்து ஆசீர்வாத மழை பெய்ய பண்ணும்போது நீ மீதியான துணிக்கையை காண்பாய் கரங்களை கொட்டி. இப்போ 8வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில், அதாவது நீ வாழுவதற்கு எந்த தேசத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரோ அதில் ஒன்று ஆசீர்வதிப்பார் கரங்களை கொட்டி. அல்லேலூயா. இது தேவன் கொடுக்கிற பூமிக்குரிய நன்மை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடையவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க எவ்வளவுதான் உருவ குத்தி சாத்தாங்கிட்ட இருக்கிற நன்மையை உங்களுக்கு சொந்தமாக்கினாலும் அதுக்கு பின்னால என்ன வந்துட்டு இருக்கும்? வேதனைகள் வந்து கொண்டிருக்கும். கரங்களை கொட்டி அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து பூமிக்குரிய நன்மையினால் அவனை நிரப்புகிறதான வேளையில, ஒரு குடும்பத்தை நிரப்புகிறதான வேளையில, ஒரு சபையை நிரப்புறதான வேளையில அங்க என்ன இருக்காது? வேதனையே இருக்காது. அந்த ஆசீர்வாதத்தில் மன சஞ்சலங்கள் இருக்காது, சமாதான கேடுகள் இருக்காது, பயம் இருக்காது. எவனாவது கொண்டு போயிருவானான்னு ஒருதனும் கொண்டு போக மாட்டான். அப்படி கொண்டு போனா அதை அனுமதித்திருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு பின்னால நம்ம ஓடி என்ன பண்ண முடியாது. இதை பார்க்கல மேன்மையாக கர்த்தர் எனக்கு தருவார். எனக்கு அந்த நம்பிக்கை அதிகமாக உண்டு. ஏன்னா அதை நான் அனுபவித்தவனும் கூட. அல்லேலூயா. அதை நான் அனுபவித்தவன், அதனால அந்த தைரியத்திலே சொல்லுவேன். அல்லேலூயா. அப்படி ஒருதான் கொண்டு போறானா கர்த்தருக்கு சோத்திரம். அதை பார்க்கலும் மேன்மையாக கர்த்தர் எனக்கு தருவார், உனக்கு தருவார். அப்போ பாஸ்டர் பரவாயில்லை, சோத்திரம். அந்த தீர்மானத்துக்குள்ளால வந்துடணும். அவர் நம்ம என்ன பண்ண மாட்டார்? வெட்கப்படுத்தவே மாட்டார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அல்லேலூயா. சுகமாய் தங்கும். எருசலேம் என்பது தேவனுடைய சபையை குறிக்கிறது. அது சுகமாய் தங்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சுகமாய் தங்குவீங்க, சுகமாய் வாழ்ந்திருப்பீங்க. மூன்றாவதாக கர்த்தர் கொடுக்கிற நன்மை என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா சரீர நன்மை, ஆவிக்குரிய நன்மையை கொடுக்கிற ஆண்டவர் பரத்திலே சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வானத்தை திறந்து உங்களுக்கு பூமிக்குரிய நன்மைகளை கொடுக்கிறதான ஆண்டவர். மூன்றாவது கொடுக்கிற நன்மை சரீர நன்மை. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் ஒரு ஸ்திரீக்கு அந்த நன்மையை கொடுத்தபடியாக சொன்னார். 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம், நீ என்னுடைய நாமத்தின் மேல் வைத்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனை நீங்கி சுகமாயிருக்கிற சரீர ஆசீர்வாதத்தை அல்லது சரீர நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். மருத்துவர் செய்யாதத. அப்ப வேதனை நீங்கி சுகமாயிருக்கும்படியான சரீர நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். மருத்துவர் காசு வாங்கிட்டு தான் அந்த நன்மையை கொடுக்க முடியும். கொடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றியும் போடலாம். ஒருத்தங்க சொன்னாங்க 16 டாக்டரை பார்த்தாச்சு,
3 சித்தா வைத்தியரை பார்த்தாச்சு. போன இடத்துல எல்லாம் இதுதான் சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணுமன்னா பாருங்கள், இவ்வளவு சீக்கிரமாக க்யூர் ஆகிரும்னு. எதுவுமே க்யூர் ஆகலை. நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு தான் போயிடுச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணேன், இனி என்னால் தாங்க முடியாது ஆண்டவரே. என்னுடைய தேடுதல் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல மாறி போயிடுச்சு. இங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து தான் எழுதப்பட்டிருந்தது. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல ஆஸ்தி சம்பாதியத்தில் பெரும் பகுதியை கொண்டு வைத்தியர்களுக்கு தான் கொடுத்தாச்சு. அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, கர்த்தருக்கு சோத்திரம், சித்தாவில் இதுக்கு நல்ல மருந்து இருக்குன்னு கொடுத்து பார்த்துச்சேன். என்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் தான் குறைஞ்சிச்சே தவிர எனக்கு சுகம் கிடைக்கல. ஆண்டவரே உம்மால முடியும். தேவ சமூகத்தில் அழுத கர்த்தர் சில குறைகளை எனக்கு காண்பித்தார். ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுத கர்த்தருடைய சமூகத்தில் நான் அழுகிறதான வேளையில் எனக்குள்ளால ஒரு தேவனுடைய வல்லமை இறங்குச்சு. ஏதோ ஒன்று என்னை விட்டு வெளியே போயிடுச்சு. அன்னையிலிருந்து அந்த வேதனை இல்லாமல் சுகமாக இருக்கிறேன். இன்னைக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். நீங்க விசுவாசி. நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிற கர்த்தர் அவர். ஆமென். எரேமியா 30:17 சொல்கிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகம் உன்னை விசாரிப்பதற்கு மனதற்று போயிருக்கலாம். உறவுகள் உன்னை விசாரிப்பதற்கு மனதற்று போயிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, ஹல்லேலூயா, உன் காயங்களை கட்டுகிற தேவனாயிருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாததை இயேசு கொடுப்பார். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற சரீர நன்மை. எந்த வேதனையிலிருந்து விடுதலை ஆகிறியோ அதுக்கு பிறவைக்கு அந்த வேதனை உங்ககிட்ட திரும்ப வரவே வராது. அப்படி வேதனை வருதுன்னா, அதே வேதனை திரும்ப வருதுன்னா, நீ எங்கேயோ உன்னுடைய பிரதிஷ்டையை உடைச்சிருக்க, எங்கேயோ தவறு பண்ணி இருக்கிற, எங்கேயோ கற்பனையை மீறி பாவம் செய்திருக்கிற, எங்கேயோ தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனுஷன் மேல வச்சுட்டு, ஆகையினாலதான் மறுபடி அந்த வதனை வருமே தவிர கர்த்தர் உண்மையாய் நன்மையாய் உனக்கு சுகத்தை தந்து அந்த வேதனையை மாற்றினது உண்மைன்னா உன்னுடைய மரணம் வரைக்கும் அந்த வேதனை திரும்ப வரவே வராது. நீ நன்றி உடையவனாய் நன்றி உடையவளாய் இருக்கும்போது கரங்களை கொட்டி. வேற வருமானு கேட்டா வரும், அதுவும் மலை போல வரும், பனி போல மாறும். இயேசு சொன்னாரு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளால சுகம். எந்த ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்குள்ளால சமாதானம் இருக்கோ அங்க சுக வாழ்க்கை இருக்கும். உங்களுடைய சுகவீனத்திற்கு முதல் காரணம் என்ன? உங்களுடைய சமாதானமின்மை. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளால சமாதானம் இருந்துச்சுன்னா என்ன வந்துடும்? அங்கே சுக வாழ்க்கை வந்துவிடும். கரங்களை கொட்டி. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற சரீர சுக வாழ்க்கை அங்க உண்டாயிரும். அநேகமருடைய வியாதிக்கு காரணம் சமாதானமின்மை. ஆமென். துக்கத்துக்கு காரணம், பிரஷர் ஹை ஆகிறதுக்கு காரணம் என்ன? சுகர் ஹை ஆகிறதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க பார்ப்போம். அந்த வேதனையான வார்த்தைகள், சமாதானத்தை சீர்குலைக்கிற வார்த்தைகள். 3 யோவான் 2 சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு செழித்து சந்தோஷமாயிருக்கிறையோ அதே போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பூரணம் அடையும் போது பூமிக்குரிய வாழ்க்கையில் நன்மையானவைகளினால் பூரணப்படுத்துகிறார். உங்கள் சரீர நன்மைகளை தந்து உங்களை சுகமும் சமாதானமும் ஆய் வைக்கிறார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறிகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. சாத்தானுடைய நன்மைகளை நான் தேவனுடைய நன்மை என்று நினைத்திடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளால கிடக்க ஆண்டவரே, உம்மை பார்த்தே சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள்.
இந்த உலகத்தின் மகிமையும் கனத்தையும் ஐஸ்வரியத்தையும் உனக்கு தருவேன்னு சொன்னவன் எங்களை விட்டு வைக்க மாட்டான் ஆண்டவரே. எப்படியாகிலும் உலகத்தில் சில நன்மைகளை தந்து எங்களை நாமே இரட்டிப்பான் நரகத்தின் மகனாக்குவதற்கு மகளாக்குவதற்கு அவன் வகை தேடி சுற்றி தருகிறார். இயேசுவை விட்டு பிரிப்பதற்கு வகை தேடி சுற்றி தருகிறார். ஆனால் தேவனுடைய நன்மையோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரத்திலே ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. காலதாமதமின்றி அதன் நேரத்திலே நேர்த்தியாய் தருகிறீரப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய மனம் திரும்புதலிலே ஆரம்பிக்கிற அந்த ஆவிக்குரிய நன்மை ஆமே நித்திய ஜீவனிலே எங்களை பரிபூரணப்படுத்துகிறதப்பா. அதுதான் ஆவிக்குரிய மகிமை நன்மையின் பரிபூரணம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தில் எங்களுக்கு ஜீவ கனி உண்டு, ஜீவ தண்ணீர் உண்டாண்டவரே, பொற்றள வீதி உண்டாண்டவரே, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டாண்டவரே, பசி இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டு, துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டப்பா. அது எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அதை கல்வாரி சிலுவையில் உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்கு சம்பாதித்து தந்திருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய நன்மைகளை சுதந்திரித்து முன்னேறி செல்ல கிருபை தருவீராக. எங்களுடைய சரீர நன்மைகளை எங்களுக்கு தார், பூமிக்குரிய நன்மைகளை எங்களுடைய பூமிக்குரிய நன்மைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நன்மையை தருகிறதான வேளையிலே பூமி அதன் பலனை கொடுக்கும் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனத்திற்காக கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீரப்பா. ஆசீர்வாதத்தின் பூரணம் உண்டாகும்படி வானத்தை திறந்தாண்டவரே ஏற்ற காலங்களிலே மழையை பெய்ய பண்ணுவீர். எசேக்கியேலிலே வாசிக்கிறது போல அது ஆசீர்வாதமான மழையாயிருக்கும் ஆண்டவரே. வறட்சி அடைந்த எங்களுடைய பகுதிகள் செழிப்படைய ஆரம்பிக்கும் ஆண்டவரே. நாங்கள் ஹல்லேலூயா ஜாதிகளிடத்திலே கரம் நீட்டி கடன் வாங்குகிறவர்களை அல்ல, கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். நாங்கள் ஆசீர்வாதமாயிருப்போம். எங்கள் ஆசீர்வாதம் வேதனை இல்லாததாயிருக்கும், ஐஸ்வரியமானதாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தி சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிற அந்த நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு எங்களுக்கு கிருபைதாருன்னு சொல்லுங்க, எங்களுக்கு கிருபைதாருன்னு சொல்லுங்க. அந்த பூமிக்குரிய நன்மைகளில் இருக்கிற குறைபாடுகளை மாற்றும்னு கேளுங்க. ஆவிக்குரிய நன்மைகளில் இருக்கிற சீர்கேடுகளையும் குறைகளையும் நீங்கள் மாற்றுகிறதான வேளையில் பூமிக்குரிய நன்மையின் பரிபூரணத்தை கருத்து தருகிறார். மூன்றாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளையே, சரீர நன்மையை கொடுத்து வேதனை நீங்க சுகமாயிருக்கும்படி செய்கிறார், சமாதானமும் சுகமுமாயிருக்கும்படி செய்கிறார், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உங்களை ஆரோக்கியமாக்குகிறார், உங்கள் காயங்களை கட்டுகிறார். இந்த உலகம் உங்களை விசாரிக்காமற் போகலாம், உங்களை விசாரிக்கிறவராய் மாறுகிறார். இந்த பகல் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நன்மை என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாவதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.